என்னுடைய அன்பு நண்பர் ராதா ரவியை அண்மையில் சந்தித்து பலதும் நிறையா பேசிக்கிட்டு இருந்தோம். நிறைய விஷயங்களை பேசணும். அவர் முன்ன போல் ஆக்டிவாக இருக்கிறாரு. இருந்தாலும் எனக்கும் வயசாகிடுச்சு, அவருக்கும் வயசாகிடுச்சு இல்லை. அதை 2 பேருமே பகிர்ந்துக்கிட்டு இருக்கும்போது நான் சும்மா அதான் கேட்டேன். உலக நடிகர்களுக்கு இணையானவர் கமல்ஹாசன், உலக நடிகர்களுக்கு இணையானவர் கமல்ஹாசன், கமல் மாதிரி மற்ற நடிகர்கள்லாம் நடிக்க மாட்டாருன்னு சொல்கிறீங்களே, உண்மையிலேயே மனசுலேருந்து தான் சொல்கிறீங்களா, இல்லை அவருடைய நட்பை பேணி பாதுகாக்கணும், நம்மளால் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். மனம் விட்டு பதில் சொல்லுங்கள் ராதா ரவி அப்படின்னு சொன்னேன். அண்ணே, உண்மையிலே சொல்கிறேன், கமல் மாதிரி ஒரு நடிகன் இல்லைண்ணே. இந்தியாவிலையும் இல்லை, அகில உலகத்துலேயும் இல்லை. இந்த பீட்டர் செல்லர்ஸ்னு ஒரு ஹாலிவுட் நடிகர் இருந்தார். அந்த ஆள் 8 வேஷம் போடுவான், 12 வேஷம் போடுவான், அனாவசியமாக போடுவான். ஆனால் அவனால் அந்த குள்ள வேஷம் போட முடியல. குள்ள வேஷம் போட்டு தோற்று போனான்னு நம்ம கமல் தோத்தாரா? இல்லை, குள்ள வேஷம் போட்டும் ஜெயித்தார். அவருக்கு பல வேஷம் போட்டார், பல வேடங்கள் போட்டார். நிறையா பார்த்துருக்கோம், தசாவதாரம் பார்த்துருக்குறோம், எத்தனையோ படங்கள். அவர் மாதிரி யாரும் கேரக்டர் பண்ண முடியாது. இந்த ஏராமில் வந்த கேரக்டர் யார் மாதிரி பண்ண முடியுமா? மகாநதியில் வந்த மாதிரி ஒரு கேரக்டர் யாராவது பண்ண முடியுமா? இன்றைக்கி யாராவது இருக்காங்களா? இப்போ இருக்கிற நடிகர்களே சொல்லுனேன், யாராவது மகாநதி மாதிரி ஒரு கேரக்டர், அந்த அவர் போட்டுருந்த கேரக்டர் மாதிரி நடிக்க முடியுமா? இல்லை. அதைத்தான் நான் சொன்னேன். மற்றபடி எனக்கு அவர் வாய்ப்பு வாங்கி கொடுத்தவரே அவர் தான். நான் சில சமயம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவேன், அது தப்பாக போயிடுது. அதை தவிர அவர் மாதிரி ஒரு சிறந்த நடிகர் இன்றும் எதிர்காலத்திலும் இருக்க முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் நடிச்சுட்டு போயிருக்க படங்கள் இருக்குல்ல, கேரக்டர்கள் இருக்குல்ல, அதை மாதிரி நீ எதிர்வரும் காலத்தில் நடிக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எதிர்வரும் காலத்தில் சினிமாவே மாறி போயிருக்கும் அப்படின்னு ராதா ரவி சொன்னது ரொம்ப பெருமையாக இருந்தது. சரி, அப்படியே அவர்கிட்ட அவர் பேசிட்டு அப்படியே ஹாலிவுட் கோலிவுட் அப்படின்னு மனசை விட்டு பலர்கிட்ட பேசிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருந்தேன். நான் பிரசாத் ஸ்டுடியோவுக்கு தானே, நமக்கு தானே அங்கே தானே போக முடியும். அங்கே ஒரு நண்பரை பார்த்தேன். அவர் சொன்னார், எனக்கு இந்த ரோஜா மது இல்லை, அவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார் அந்த நண்பர். என்ன நீ சொன்னதானப்பா தெரியும், மொட்டையை அப்படி கேட்டீங்கன்னா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. இல்லை, அவங்க ஒரு ஹிந்தி படத்தில், அதாவது ரோஜாங்கிற படத்துக்கு அப்புறம் அவன் ஒரு மோகன்லாலோட ஒரு மலையாள படத்தில் நடிக்க நேபாள் போயிருந்தாங்க. அப்போ நேபாள் போயிருக்கும்போது ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. அங்கே நேபாளில் நம்ம சந்தோஷ் சிவன் இருக்கார்ல, கேமராமேன், அவருடைய நண்பர், இவங்கெல்லாம் இருந்து டைரக்டர் ஒருத்தர், அவர் அன்றைக்கி டான்ஸ் சீன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு மார்க்கெட் பகுதி. அங்கே ஒரு கோயில் இருந்துச்சான். அந்த கோயிலுக்கு மேலே டான்ஸ் ஆடுற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சீன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். பொதுவாக இங்கே நேபாளத்தில் 6 மணி ஆனாவே எல்லோரும் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்களாம். அவன் சரக்கு அடிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறான். இங்கே டான்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு டைரக்டரு. கிட்டத்தட்ட ஒரு 12 டான்ஸர்ஸு. அந்த மேலே, அந்த கோயிலுக்கு மேலே ஒரு இதில் கேட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆடிக்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் அந்த குடி போதையில் அப்படியே அவன் நகர்ந்து வர ஆரம்பித்தவங்க மதுக்கிட்டையும் நெருங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. தெரியாத ஊர், அறியாத நாடு, அங்கே போய் மாட்டிக்கிட்டால் சண்டை போட முடியுமா? எல்லோரும் சேர்ந்து நம்மளை அப்பிடுவாங்க. மதுவுக்கு பயம். பொம்பளை ஏடா கூடமாக ஏதாச்சும் பண்ணிவிட்டாங்கன்னா வம்பு தானே.
அதனால் பயந்துக்கிட்டு கை காலெலாம் உதற எதுன்னு ஒரு 3 பேர் கிட்ட வந்துட்டாங்களாம். 3 பேர் கிட்ட வந்தவுடனே சந்தோஷ் சிவன் ஒரு பக்கம், சந்தோஷ் சிவனுடைய உதவியாளர் இன்னொரு பக்கம். ரோஜாவுடைய 2 கையை, அவர் ஒரு கையை பிடிச்சிக்கிட்டாரு, இவர் ஒரு கையை பிடிச்சிக்கிட்டாரு. அலேக்க தூக்கிட்டு வந்து கீழே இறக்கி விட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம்தான் வந்தாங்களாம். இதை அவங்க சொல்லி கேள்விப்பட்டேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு அந்த நண்பர் சொன்னார். இல்லைப்பா, எனக்கு தெரியலை, நீ சொன்ன நல்ல தகவலாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கொஞ்சம் அப்படியே காலார நடந்து போனோம். அதெல்லாம் இந்த பிரசாத் லேபுக்குள்ளேயே நடந்து போனோம். அப்போ அங்கே போனால் தான் நண்பர்கள் குழாமெல்லாம் இருக்கும். ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் வந்து ஒரு ட்ரெய்லரை காட்டினார். நம்ம ஆர்யா நடிச்சிருக்கிற படம் அனந்தன் காடுங்கிறது பேர். மலையாளம், தமிழ் 2 மொழியிலையும் நடிச்சிருக்கிற படம். ரொம்ப நாளாச்சே நம்ம ஆர்யா நடித்து, நம்ம பார்க்கலாம், எப்படிப்பா படம் இருக்குது அப்படின்னு கேட்டேன். இது ஜூன் மாதம் வந்துடுது. இது 1980-90களில் 1980 பிற்பகுதி, 1990 ஆரம்பம். அங்கே அந்த காட்டில் ஒரு அனந்தன் காடுங்கிற ஒரு காட்டில் நடந்த உண்மை சம்பவம், அரசியல் போராட்டம். அந்த கிராமத்தில் ஆதிக்க உணர்வு உள்ளவர்களுக்கும் அடிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடையே நடக்கிற ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் தலைமை தாங்கி நடத்துறது தான் நம்ம ஆர்யா. அந்த ட்ரெய்லரில் பார்த்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சது. அந்த ட்ரெய்லரில் எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் என்னன்னா, நீ யார் அப்படின்னு ஆர்யாவை கேட்குறாங்க. ட்ரெய்லரில் யார் கேட்குறான்னு தெரியல, கேட்குறாங்க ஆர்யாவை பார்த்து, நீ யாருன்ட்டு. தந்தையை இழந்தவன், தாயை இழந்தவன், தம்பியை இழந்தவன், தங்கையை இழந்தவன், இந்த தாய் மண்ணின் உண்மையான மகன் தமிழன் அப்படின்னு ஒரு டயலாக். அந்த டயலாக் பேசுகிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த படம் வந்து ஜூன் 25 வருது. அந்த ட்ரெய்லரை பார்த்தா எனக்கு பிடிச்சிருந்தது, அதான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். சரி, அப்புறம் இன்னொரு செய்தி, அங்கே அப்படியே பழகின சொன்ன செய்தி தான். நம்ம தனுஷ் வந்து அவருடைய பையன், மூத்தவன் யாத்ரா, சின்னவன் லிங்கா, அந்த யாத்ராவை சினிமாவில் இறக்கி விடுறாராம். இதுக்காக அவர் ஒரு 2 மாதம், ஒரு 3 மாதம் வரைக்கும் அவர் பையனை வந்து டான்ஸ் கிளாஸில் சேர்த்துருக்கிறாரு, ஆக்டிங் கிளப்பில் சேர்த்துருக்கிறாரு, ஃபைட்டிங் கிளப்லாம் சேர்த்துருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்து அந்த பையனை பக்குவப்படுத்தி கொண்டாந்துருக்காரு. ஆர்டெக் ஸ்டுடியோஸ்னு ஒரு பட தயாரிப்பு நிறுவனம். இவரை நம்ம தனுஷை வச்சு எடுக்கிற படம் தான், எடுக்கிற ப்ரொடியூசர் தான். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இந்த படத்தையும் எடுக்குது அப்படின்னு ஒரு தகவலை சொன்னாங்க. இந்த தகவலை சொன்னவர், இது யாருப்பா உனக்கு சொன்னா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், அவர் நம்ம தனுஷுக்கு வேண்டியவர், தனுஷனுடைய மன்றங்களெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கவர். அவர் எங்கேயோ சொன்னதாக எனக்கு ஒரு தகவல் வந்தது. ஒரு அம்மா சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். யார் சொன்னால் என்ன, உண்மையாக இருந்தால் நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். இப்போ ஜனநாயகன் 26 இந்த மாதம் ஜூன் 26 வரும், அல்லது ஜூலை 3 வரும் அப்படின்னு அங்கே இருக்கவங்க தான் சொன்னாங்க. எப்படி இதை உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ ப்ரொடியூசர் வந்து டெல்லி போயிருக்காரு, டெல்லியில் உள்ள சென்சார்ட்ட இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கார், ஆஃபீஸர்ஸில் உயர்தர அதிகாரிகள் மட்டத்துலலாம் பேசிக்கிட்டு இருக்காரு.
அநேகமாக சென்சார் இன்னும் 2 நாள் சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் 2 நாளில் கிடச்சிரும். ஆகவே அதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இன்னொரு செய்தி அவரே சொன்னார், இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. ஜனநாயகன் ரிலீஸை விஜய் டேக்கப் அவர் எடுத்துக்கிட்டாராம், அவர் கையில் எடுத்துக்கிட்டாராம் அப்படின்னு ஒரு தகவலை சொன்னான். அந்த தகவல் நம்பக்கூடிய தகவலாக தெரியலை. அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். சீஃப் மினிஸ்டர் ஆனவர் இந்த மாதிரி தன்னுடைய சொந்த வேலைகளில், சொந்த கம்பெனி வேலைகளில் எல்லாம் ஈடுபட முடியாது. வேணும்னா அவர் ஆரம்பித்து வச்ச அந்த ஒரு கம்பெனி இருக்குது, நம்ம பழனிசாமி தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கார், ரூட் கம்பெனி. அந்த ரூட் கம்பெனி மூலமாக ஏதாவது ஏற்பாடுகள் நடக்கலாம். அதுதான் உண்மையாக இருக்குமே தவிர விஜயே அவர் தன்னுடைய பேரில் இது எல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு ஒரு மரபு மீறல்லாம் நடத்த மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். மறுபடியும் நாளை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.